ஃப்ரெஷ் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பெஸ்ட் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா A to Z அக்ரிகல்ச்சர் டு ஜுவாலஜி வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சஜஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமாக ஒரு 5 ரீசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் பிஎஸ் இஸ் யுவர் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் சிலபஸே எப்படி இருக்குன்னா, ஜிஎஸில் எல்லா பேப்பர்லேயுமே நிறைய ஏரியாஸ் வந்து ஓவர்லாப்பிங் இருக்கும். அண்ட் முக்கியமாக ஜிஎஸ் டு த ஹோல் பேப்பரே வந்து பார்த்திங்கனாக்கா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ என்ரிச்மெண்ட். ஒரு பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏவோட குவாலிட்டி ஆஃப் ஆன்சருங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம நிறைய சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஐடியாலஜிஸ் இதெல்லாம் படிக்கிறதுனால நம்மளோட எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸோட என்ரிச்மெண்ட்டுங்கிறது சும்மா வேறு லெவலில் இருக்கும். தென் மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூவில் கேட்குற மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் அஃபேர் லிங்க்டு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் கேட்குறாங்க. தென் ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, த டைனமிசம். பிஎஸ்ஐஆர் படிக்கிற கேண்டிடேட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு டைனமிசம் கிடைக்கும். அதே சமயத்தில் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும். பேப்பர் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு பேப்பராக தான் இருக்கும். ரொம்பலாம் அன்ப்ரெடிக்டபிளாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பிஎஸ்ஐஆரில். ஸோ டைனமிசம் அண்ட் ப்ரெடிக்டபிள்ன்றது பிஎஸ்ஐஆரில் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய ரிசோர்ஸஸ் அண்ட் கைடன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புக்ஸ் படித்து நம்மளோட கைடன்ஸில் நிறைய பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் 275 285 இந்த வருஷம் 292லாம் கூட எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் நல்ல ரிசோர்ஸஸ் நிறைய கிடைக்கிது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கோர் என்ஹான்சிங்காகவே இருக்கும். ஸோ இந்த 5 முக்கியமான ரீசன்ஸ்னால டெஃபினட்டாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுங்கிறது த பெஸ்ட் ஆப்ஷனல்னு சஜஸ்ட் பண்ணுறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்டை பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ.